இத நீ சொல்ல வேற செய்யணுமாக்கும்? அதே உன்னை பார்த்தாலே தெரியுதே. மா, உடம்பு வேணா சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா மனசுல சோர்வு இல்ல. என்னால தினமும் இந்த மாதிரி காலேஜுக்கு போக முடியும்னு தோணுது. நான் போய்க்கிறேன். இப்ப நீ ஒத்த உசுறு இல்லடி, உன் வயித்துல புள்ள இருக்கு. அத பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? அந்த புள்ளதாம்மா எனக்கு தோணு. என் புள்ளைக்கு நான் தோணு, எனக்கு என் புள்ள தோணு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா எந்த அசதியும் தெரியாம காலேஜுக்கு போயிட்டு வந்துருவோம். போதுமா? தமிழ் இருக்கு, இப்படியே போனா நல்லா இருக்காதே. சட்டையை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன பதில் சொல்லுது? போயிட்டு அப்புறம் வருவோம். கிளம்பிட வேண்டியதான். அப்பா, அத தமிழே, வீடு வரைக்கும் வந்துட்டு எதுக்கு திரும்பி போறீங்க? இங்க வாங்க. இல்லதா, சும்மா இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் தான் வந்துடுறேன். இங்க வாங்கன்னு சொன்னப்பா. ஐயோ, கூப்பிடுதே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? மாட்டிக்கிட்டேன். என்னங்க இது? சட்டை வெட்டியெல்லாம் ஒரே சேறு சகதியமா இருக்கு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல வசந்தி. குடிச்சிருக்கீங்களா? ஐயோ ஆத்தா, என்ன கேள்வி கேட்டுக்கிருக்கடி? அப்பதான் இப்போ குடிக்கிறதுன்னு சொன்னேனா இல்லையா? வசதி, என்ன அமைதியா இருக்க? நான் குடிக்கிற நிப்பாட்டிட்டு பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லு. உங்க அப்பா இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லடி. அப்புறம் எப்படி வேஷ்டி சட்டையெல்லாம் இப்படி சேறு சகதியமா இருக்கு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லத்தா, சாயங்காலம் மழை பெஞ்சா அப்படியே நடந்து வந்துக்கிருந்தேன். போட்டு இந்த பழைய செருப்பு தடுமாறி விட்டுச்சு, அப்படியே வலிக்கு விழுந்தேன்தா. அதான் சேரும் ஜெகதியமா ஒட்டிக்கிருச்சு. வர்ற வழியில மோட்டர் ஏதாவது ஓடிக்கிருந்துச்சுன்னா குளிச்சுட்டு சட்டத்தை வெட்டியை துவைச்சு விட்டு வந்தலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு பய மோட்டர் போடலை. அதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் தா. எங்க விழுந்தீங்க? அது அது கங்காமுத்தூர் பிரிவில் தா. கங்காமுத்தூர் பிரிவில். ஏ தானா, என்ன பாத்துக்கு இருக்க? நீங்க போங்க, அப்ப குளிச்சுட்டு வரேன். போங்க. வசதி, நான் சட்டை இங்கே கழட்டி போட்டுறேன், நீ அப்புறமா துவைச்சு போட்டுறேன். சரிங்க. வசதி, இந்த வாருங்க. மா, நேத்து என்னடானா பொண்டாட்டி சம்பந்தமா இந்த வீட்ல எந்த பொருளும் இருக்க கூடாதுன்னு அடிச்சு உடைச்சான். இன்னைக்கு என்னடானா மதிப்பிற்குரிய மாமனாரையே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டானேமா. அப்போ நிஜமாவே அந்த தமிழ்ச்செல்வியோட கதை இந்த வீட்ல முடிஞ்சிருச்சா? உண்மையிலேயே தமிழ்ச்செல்வியோட கதை முடிஞ்சு போச்சா, இல்ல சேது ஏதோ மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நானும் யோசிச்சுட்டு தாண்டி இருந்தேன். ஆனா எப்ப செல்லப்பாண்டி அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானோ அத பார்த்ததுல இருந்தே எனக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஆண்டி, மாம்ஸ் கோவப்பட்டப்போ அந்த தமிழ் செல்வி ஐம் சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிருந்தா கூட சேது மாம்ஸ் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருப்பாரு போல. ஆனா அவ எப்படி பேசினான்னு பாத்தீங்களா? மனசுல ஏதோ பெரிய கண்ணகின்னு நினைப்பு, கையில சலம்புதான் இல்ல. அப்படியே ஊனு கத்தி ஆம்பளை திமிருங்கிறா, பொம்பளைங்கெல்லாம் அடிமைங்களாங்கிறா, அதுங்கிறா இதுங்கிறா. அன்னைக்கு அவ்வளோ திமிரா அவ பேசினதை வச்சு பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு சேது மாம்ஸ் அவளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏமா, இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்னமா நடக்கும்?
நாளைக்கு காலையில ராஜாங்கத்தை கோர்ட்ல ஆஜர்படுத்துவாங்க. அங்க அந்த ஆளை நிரபராதின்னு நிரூபிக்க முடியாம சேது தோத்து போய் நிப்பான். ராஜாங்கத்துக்கு 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஆளு ஜெயிலுக்கு போன அவமானம் தாங்க முடியாம ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவலாம், இல்ல ஜெயில் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நெஞ்சு புடிச்சுக்கிட்டு நெஞ்சு வழியில போய் சேருவான். அப்பம் போய் சேர்ந்த சோகத்துல அந்த சேதுவும் குடிகாரனா மாறிடுவான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ண ஆள் இல்லாம தலைமை இல்லாத அரசியல் கட்சி மாதிரி இந்த குடும்பம் அப்படியே தத்தளிக்கும். அந்த நேரத்துல அதை பார்த்து யாரு புத்திசாலித்தனமா ஆட்சிக்கு வராங்களோ அவங்க ஆட்சி தான் இந்த வீட்டுல நடக்கும். அப்போ உங்க ஆட்சிதாங்கிறீங்க. தமிழ், அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன் தமிழ். நீ எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன்க்கா. அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உண்மையை சொல்லுவீங்களா? என்ன தமிழ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா, எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும், சொல்லுவீங்களா? சொல்லு தமிழ். எங்க அப்பா அங்க வந்திருந்தாரா? சொல்லுங்கக்கா, எங்க அப்பா அங்க வந்திருந்தாரா? இல்ல தமிழ், நான் டுட்டோரியல் கிளாஸ் போயிட்டேன். சாயந்தரம் தான். அக்கா உங்களுக்கு பொய் சொல்ல வரல, நீங்க சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லுங்க. எங்க அப்பா அங்க வந்திருந்தாரு தானே? ஆமா தமிழ், அப்பா இங்க வந்திருந்தாரு. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பாரு, நீயும் சரி உன் பொண்ணும் சரி இந்த பக்கம் ஏறெடுத்து பாத்தீங்கன்னு தெரிஞ்சது கொண்டே போடுவேன். தமிழ், அவர் ஏதோ கோவத்துல. நான் இதை தாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நான் போன் வச்சிடுறேன்க்கா. ஏய் தமிழ், ஐயோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயா, ஒன்னே ஒன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஜீரணிக்கிற தெம்பு எனக்கு இல்லையா. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்ன பார்த்தா பொறுமையா இருக்க சொல்ற? பொறுமையா இருக்கணும்னு நானும் விலகிதான் போயிட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு இப்ப இங்க வந்தாரு. அந்த ஆளுக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா இந்த வீட்டுல வந்து நின்றுப்பான். ஐயா, பொண்ணை பெத்தவங்கன்னா மக வாழ்க்கை விஷயமா வந்து பேசத்தாயா செய்வாங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, நாங்க இதை வேணும்னு செய்யல, எங்களை மன்னிச்சிருங்கன்னு பேசத்தானையே செய்வாங்க. அதுக்காக நீ இப்படி கோவப்படலாமா? ஓ, இதுக்கப்புறம் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை வேற நடத்துவாங்களா? இங்க பாரு அப்பதா, நான் அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினப்ப அவ சும்மா போயிருந்தா கூட நான் இப்படி ஏதாச்சும் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா அவ போட்ட ஆட்டத்துக்கும் அவ போட்ட நாடகத்துக்கும் இதுக்கப்புறமும் நான் அவளை மன்னிச்சு இந்த வீட்டுல அனுமதிக்கணுமா? பெரிய இவ்வளவு ஆட்டம் தலைமுழுகி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணி இந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னால, அவ இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம். அவ உறவு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏன் இப்படி கோவப்படுற? என்னதான் இருந்தாலும் வயசான மனுஷன், உடம்புக்கு முடியாதவர், இப்படி புடிச்சு தள்ளி விடலாமா? இங்க பாரப்பதா, நான் எடுத்த உடனே எல்லாம் அந்த ஆளை தள்ளி விடவே இல்ல. சும்மா தேவையில்லாம என் மேல பழிய போடாத. வெளியே போயிருன்னு நான் 4 தடவை சொன்னேன். அதுக்கப்புறமும் அந்த ஆளு மாப்பிள்ள நின்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த கோவத்துல தான் புடிச்சு தள்ளி விட்டேன். இன்னைக்கு இப்படி புடிச்சு தள்ளி விட்டுருக்கல, இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்கிற புத்தி அந்த ஆளுக்கு வரணும், அவளுக்கு வரணும். இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம்.